மம்மி. வணக்கம் வணக்கம். ம் இந்த பருப்பு கழுவுறேன். பருப்பு கழுவிட்டு இருக்கோங்க. காலையில் 5 மணிக்கே என்னுடைய இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம் எல்லாருக்கும் வணக்கம். ம் வெளியில நைட்டெல்லாம் ஆனால் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு மம்மி. அப்படியா? இப்போ மழை இல்லையா? இப்போ விட்டுருக்குன்னு நினைக்கிறேன், விட்டு விட்டு பெய்யுது போல. ஓ. ஆனால் நிறைய இடத்துல சரியான மழையா. ஓ. குற்றாலத்துலலாம் இந்த லேடிஸ் குளிக்கிற இடத்துல இந்த தடுப்பு வச்சுப்பாங்கல்ல, அந்த தடுப்புலாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சான் வெள்ளத்தில். ஸ்டீல் தடுப்பு கம்பி வச்சுருப்பாங்க, அந்த கம்பியெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சான். அது போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த குடியரசுத் தலைவர் காலம் திரௌபதி முர்மு அவங்க இதுக்கு போயிருக்கா, சபரிமலை இருமுடி கட்டி போயிருக்காங்க. அப்போ கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க. அவங்க போன அன்னைக்கும் அடுத்த நாளும் இந்த பக்தர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க போன ஹெலிகாப்டர் நின்று போச்சான் இந்த மழையினால. அப்புறம் அதை 10 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போயிருக்காங்க. இந்த மலையிலே போயிருக்காங்க. ஆனா அவங்க சபரிமலைக்குன்னு போனாலே இருமுடி கட்டி தான் போகணும் போலயே, சும்மா பார்க்க முடியாது. அவங்க அவங்களுக்கு இந்த பந்தோபஸ்தா இருப்பாங்கல்ல, இந்த கோட்டு போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் இருமுடி கட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. அவங்களுக்கெல்லாம் இருமுடி கட்டணும்னு அவசியம் இல்லைல்ல, பாதுகாப்புக்கு தானே வேலைக்கு வராங்க. கடைசி இவங்க 18 படிக்கு மேலே ஏறலாம். இருமுடி கட்டலைன்னா 18 படிக்கு மேலே ஏற முடியாது. ஓ, இப்போ அவங்க போஸ்ட்ல இருந்தாலும் அவங்க ஏற முடியாதா? அதுல சாமி ஒத்துக்கணும்னு. ஆமா, சாமியோட நிபந்தனை தானே. ஆமா ஆமா, சாமி ஒத்துக்கணும்னு. இப்போ நம்ம கோயிலில் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ மினிஸ்டராக இருக்க வந்தாங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது இல்லைல்ல, சும்மா தானே சாமி கும்பிட்டு போகிறாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவாங்க சாமிக்கு. அது மாதிரி திரௌபதி முர்மு வந்திருக்கா கேரளா. கேரளாவில் இருக்க மினிஸ்ட்ரு சிஎம்லாம் வரவேற்றிருக்கா. அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு மம்மி இது நம்பர் விட்டு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கேன்னு சொன்னீங்க? என்ன போட்டிருக்கேன்? அம்மா அப்பா இந்த இதுக்குள்ள மாடு கட்டுறாரு. மலையில கொண்டு போய் மாடு கட்டுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி. மாட்டு கொட்டைக்குள்ளையா? மாட்டு கொட்டைக்குள்ள சாணி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை பகல்லையும் மாடு நம்ம இதுக்குள்ள விட்டோம்னாக்க மாடு ஒண்ணுக்கு இருந்து சாணி போட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருமா அது படுக்கிற இடத்த. சரி. நைட்டுக்கு அதனால பகல்ல கொண்டு வெளியே கொண்டு கட்டணுமா. எப்பயுமே அப்படித்தானா? இந்த மலையில வெளியே கட்டவும் சிரமமா இருக்குல்ல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அதனால அப்ப கொஞ்சம் தள்ளி போய் கட்டுறாங்க. அதுக்காக அவன் சொல்றேன், இப்ப எதுக்குப்பா இவ்வளவு சிரமம் இல்லை, நம்ம மாடெல்லாம் வித்துருவோம். நான் சொல்றேன் ஒரு ஐடியா, மாடெல்லாம் வித்துருவோம். எதுக்கு கட்டுறதுக்கு சிரமமா இருந்தா வித்துருவோன்னு சொல்றான். இல்ல இதுல இவ்வளவு தூரம் பாடுபட வேண்டியது இல்ல. ஆமா ஆமா, இது ரொம்ப பாடுபட வேண்டியதா இருக்கு, வேண்டாம்ப்பா வித்துருவோம் அப்படிங்கிறேன். அவர் உன் ஐடியாவெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஐடியாவெல்லாம் சொல்லாத தயவு செஞ்சு. ஒண்ணு இல்லைன்னா ஒரு நேரம் ஒண்ணு கை கொடுக்கும். ஆமா, மாடு வேணும், விவசாயமும் வேணும். இப்போ விவசாயத்துல டல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, மாடை பால் கறந்து கூட நம்ம கொடுத்து காசு சம்பாரிச்சுக்கலாம். அதாவது எந்நேரமும் காசு வர்ற மாதிரி வேலையா இருக்கணும். அப்படிங்கிறாரு. ஆமா, அவர் அப்படி சொல்றாரு. இப்ப நிறைய நான் கேட்க மாட்டேன் சொல்லாது அப்படிங்கிறாரு. அந்த பையனுக்கு எவ்வளவு சம்பேரியா இருக்கு. எதையா அந்த மாடு ரொம்ப சிரமமா இருந்தா அதை கொடுத்துடலாம்னு சொல்றேன். ஆமா, இல்ல அது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இறங்கி போய் கட்டி அதுக்கு தீவனம் வேற, பச்சை தீவனம் வேற பறிச்சுக்கிட்டு வர வேண்டியது. சோள மட்டை பறிச்சுக்கிட்டு வராது. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் ஈஸியா வளர்க்குறாங்க, இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டே சூப்பரா வளர்க்குறாங்க. தெரியல எப்படி வளர்க்குறான்னு தெரியல. அவரு தினம் இந்த சோளம் இவ்வளவு நீளத்து தலையை பறிச்சுக்கிட்டு வர்றாரு, பறிச்சுக்கிட்டு போடுறாரு. ஓ, இங்க யோசிச்சு பாருங்க, இங்க மாடை அவுத்து விட்டு அவங்க வாட போயிடுறாங்க. அவங்க வேலையை யாரும் நிறுத்துறது இல்ல. அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா அதுவா மேய்ஞ்சிட்டு வந்துருது, கட்டி போட்டுறாங்க. பால் கறக்கிறது பால் கறந்துக்கிறாங்க. அது இங்க மேய்க்கிறாங்க பக்கத்துல அடுத்தவங்கள்ட்ட எல்லாம். அவங்க அப்படி இல்லை.
ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இடத்துல விட்டுட்டு தான் வராது. இவங்கெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போ நீ போய் அங்கே மெய் போ ஆமாம் அப்படின்னு விட்டுறாங்க. குக்கர் ஏற்றிருக்காங்க. குக்கர் ஏற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வலிக்கணும். இன்னைக்கு என்ன குக்கர் வேணுமா உங்களுக்கு? குக்கர் வரணும், தெரியல இப்போ வரும்னு தெரியல. குக்கர் ஒன்று புதுசு வாங்கியிருக்கோங்க. குக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது எப்போ வரும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் குக்கர் ஒன்று. வலிக்க நமக்கு சில்வர் குக்கர் தான் பிடிக்கும். அதான் நல்ல குக்கர். எப்படி இருக்கோ தெரியல. நம்ம எனக்கு என்னோட நேரம் எதுன்னு ஆசைப்பட்டாலும் அது அமையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, என்னுடைய நேரமே அதான். என்னென்ன இது வரைக்கும் ஆசைப்பட்டீங்க? எது ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்காது. அதாவது இப்பதான் தண்ணி எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கோம், சரி நான் பிடிக்க போகையில தண்ணி நின்று போயிடும். அப்படிதான் என்னோட நேரம். ஓ, இதுல என்னத்த சொல்றது? நானும் பார்த்துட்டேன் நிறைய விஷயத்துல. எனக்கு அதிர்ஷ்டம்ங்கிறதே இல்லை. ஓ, அப்புறமே அம்மா கைப்பக்குவம் என்ன பண்ணாங்க? அம்மா கைப்பக்குவம் சுகர் டெஸ்ட் பண்ணுச்சு. எப்போ? அன்னைக்கெல்லாம் சுகர் மிஷின் வாங்கிட்டு இருக்கேன், சுகர் டெஸ்ட் பண்ணுற மிஷின். ஓ, தீபாவளி கழிச்சு கூட போய் அங்கே ஈரோடுல இருக்க சென்னை சில்க்ஸு, பரணி இதுல எல்லாம் போய் ஜவுளி போட்டிருக்காங்க தீபாவளி கழிச்சு மறுநாள். ஓ, அப்போ கூட நிறைய பேர் போய் அழுறாங்க. எப்போ அடுத்துனா என்ன இப்போ நம்ம அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தீபாவளி இன்னைக்கு நினச்சிப்பா, நேரத்தே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நினச்சிக்க வேண்டியது. மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். அது எப்படி தீபாவளி அன்னைக்கு தான் தீபாவளி கொண்டாட முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே மனசு தானே காரணம். எல்லாரும் வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கோம்னு வாங்குறாரு. ஹோல்சேலாக வாங்கி போட்டோம்னா அப்புறம் வாடகை கம்மியாயிருக்கும். இதுவே இந்த அம்மா ஒரு 5-6 சேலை எடுத்திருக்கு. ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கேன், புவனேஸ்வர் 2 எடுத்து கொடுத்துருக்கேன், அது 2 எடுத்திருக்கு, மொத்தம் 6 சேலை. புவனேஸ்வர் வந்திருக்கேன். தீபாவளிக்கு வராம இப்ப வந்திருக்கானா இல்ல தீபாவளிக்கு வந்தாங்க தெரியல. தீபாவளிக்கு ஒன்னும் சைலண்டா இருந்தேன், இப்ப பாக்க வீட்டுல இருக்கேன். ஓ, அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல இருக்கு. அங்கே விட்டுருக்கானா? அப்புறம் இந்த அம்மாக்கு இது அம்மு அரசன் இருக்கால, அவங்க சொல்றாங்க, அது ஒய்ஃப் சொல்லுது, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறதுன்னா புருஷனா என்ன பண்ணணும்னா காலை டிஃபன் வாங்கி கொடுக்கணும், மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நைட்டுக்கு டின்னர் வாங்கி கொடுத்துல எங்களை கூட்டிட்டு வரணும். வெளியே கூட்டிட்டு போறதுன்னா அதை விட்டு நீ காலையிலேக்கு டிஃபன் இங்கே சாப்பிட்டு போயிடுவோம், மதியத்துக்கு சாப்பாடு கட்டுசோறு கட்டிருடி, நைட்டுக்குள்ள வந்துருவோம் அப்படி அப்படின்னு சொல்றீங்க. சரி, நானே இங்க உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் சமைச்சு விட்டு இதெல்லாம் விளக்கி விட்டு நான் என்ன எங்கிட்டு ஜாலியா வர்றது அப்படின்னு கேக்குது. அப்புறம் போன இடத்துக்கு கோயில்ல உட்காந்து சாப்பிடுதுக்கு, இந்த கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடுதுக்கு. அப்ப சொல்றேன், வீடியோ எடுத்திருக்கேன், நான் சொன்னது எப்படி இருந்துச்சு பாத்தியா? ஆமாங்க, நீங்க சொன்னது ஒரு இடத்துல நல்ல ஜாலியான காத்துல மலை மேல உட்காந்துக்கிட்டு நம்ம கட்டிட்டு வந்த சோறு சாப்பிடுறது அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஹோட்டல்ல கூட இந்த சுகம் கிடைக்காது. ஹோட்டல்ல ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பேன், இவ்வளவு தூரம் இதுல உட்காந்துக்கிட்டு இருக்கணுங்க, இது இயற்கை காத்துல சூப்பரா உட்காந்து சாப்பிடுறோங்க அப்படிங்கிறது. இப்ப யாரு தெரியுதாடி, புருஷன் சொல்றதை கேளுடி அப்படிங்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இதுல உட்காந்து வெளிக்காத்துல உட்காந்து சாப்பிடுறது பிடிக்கும்? பிடிக்கும். ஆமா ஆமா, இது சூடா இருக்காது. ஆனா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குது. நம்மளா இருந்தா இப்படி சொல்றோம், அது நல்லா இருக்குங்க அப்படிங்குது. அவன் மேல உசுறு, அவனுக்காக லவ் பண்ணி அவனுக்காக விஷம் குடிச்சிருச்சு. இப்ப வேணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுச்சு, அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க வேற ஜாதி, அவன் கிறிஸ்டின், இது இந்து. இது அம்பலாறு விட்டு இருக்கு அந்த புள்ள. அவன் கிறிஸ்டின், 2 ஜாதியும் ஒத்து வராது. இது காலேஜ் படிச்சிருக்குது. சரி, அவன் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன், இது செகண்ட் இயர் 3rd இயரோ படிச்சிருக்கு. படிச்சதுல லவ் பண்ணி, படிக்கும் போது லவ் பண்ணி அவனுக்காக அவனோட இனிமே நம்மளை சேர விட மாட்டாங்க, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அரளி விதை அரைச்சு குடிச்சிருச்சு. ஐயா, குடிச்சிட்டு படுத்துருச்சு. அது பாட்டுக்கு ரொம்ப சாத்திக்கிட்டு படுத்துருச்சு. அப்புறம் அவங்க அம்மாவோ பாட்டியோ பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தா அது அவ்வளவுதான், அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். கொண்டு போய் காப்பாத்தி அதுக்கப்புறம் அதை ஏன் சேர்த்து வைக்கல. அது ஏன் அப்பா மட்டும் சொல்லிருக்கலாம்ல, நான் வந்தேன் எனக்கு இல்லைன்னா நீங்க கல்யாணமே பண்ண வேண்டாம் சொல்லிருக்கலாம்ல. அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அம்மா அப்பா மாமாவெல்லாம் அடிச்சுட்டாங்களா? அந்த பிள்ளைவா? மாமா அடிச்சுட்டாரு. யார் இவனுக்கு லவ் பண்றதுக்காக?
அப்புறம் எப்படி கல்யாணம் முடிச்சுக்க? மாமாவெல்லாம் அடிச்சு பயங்கரமா அடிச்சு கை காலில் உடைச்சு கூட்டி ஓடியாந்துருச்சு. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கல. இதுக்கு 2 ஓடியாந்துருச்சுல. ஓடியாந்துருச்சு. அவனை கோயிலுக்கு வர சொல்லி இந்த பிள்ளை யார்கிட்டயே சொல்லி கோயிலுக்கு வர சொல்லி அவன் கோயிலுக்கு வந்து அந்த வகையில ஓடியாந்துருச்சு. ஓ, ஆனா அப்படிலாம் வந்து தைரியமா வாழ்றா. ஆமா, அதுக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. அவன் ஆனா வேலைக்கு போயிட்டேன். அப்பவே படிச்சு முடிச்சு ஃபைனல் இயர் முடிச்ச உடனே சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். சென்னையில வேலைக்கு போனா ஃபர்ஸ்ட் ஏதோ சும்மா சிம்பிளா தான் ஏதோ வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் வந்து ஏதோ ஹோட்டல்ல கொஞ்சம் நல்ல வேலையை பார்த்திருக்கேன். அப்ப வந்து அவனுக்கு இதோட பேசவே நேரம் இருக்கானா, பேசவே நேரம் இல்லை. என்ன உடனே இந்த பிள்ளை தப்பா நினைச்சுக்கிச்சு, அவன் வேற ஏதோ பொண்ணுகளோட பேசுறேன், நம்மள மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி வேலைனாலே பேசலையா? பெரிய வேலை கொடுத்தோன்னா அவனால டைம் இல்ல, பேச முடியல. மத்த சின்ன வேலைகள் பாக்கையில பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஒடியாந்து கோயம்புத்தூர்ல இந்த டைல்ஸ் ஒட்டுற வேலை பார்க்குறேன். ஓ, டைல்ஸ் ஒட்டுற வேலைக்கு தான் காசு கூட. ஆமா, சம்பளம் கூட. கொத்தனாரை விட டைல்ஸ் ஒட்டுற வேலைக்கு தான் சம்பளம் கூட. அது கல்ல ஒட்டணும்ல. ஆமா, வாரத்துக்கு 5000 6000 கொண்டாந்து கொடுக்குறேன். 4 நாள் 3 நாள் வேலை பார்த்தா கூட இந்த நம்ம சொல்றோம்ல கொத்தனார்கள்லாம் 3 நாள் வேலை பார்த்தா போதும்டா, மீதி 3 நாள் குடிச்சுக்கலாம்டா அப்படி தெரியுறாங்க. மாசத்துல 3 நாள் வேலை பார்க்கறதுக்கு 1000 ரூபா வாங்கிறாங்க, 3000 ரூபா. அதை எங்கிட்ட 3 நாளைக்கு வச்சுக்கலாம்டா. எல்லா நாளும் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லடா. ஆனா அவன் அம்மு மேல அவ்வளவு பாசமா இருக்கேன், உயிரா இருக்கேன். அம்மு நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரலைன்னா நான் நேரம் எப்படியோ குடிச்சு இதுவா போயிருப்பேன், அடிச்சு போயிருப்பேன். இப்ப குடும்பம் ஆயிடுச்சு, கார் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்ல. ஒரு வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ற மாதிரி வந்துட்டோம். ஆமா, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மம்மி? 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். அவன மாதிரியே இருக்குங்க 2 பிள்ளையும். சோப்பா இருக்குங்களா? சோப்பா நல்லா இருக்குங்க. பொண்ணு வீடியோ எடுக்க அப்படி எடுக்க பொண்ணு. பொண்ணுக்கு என்ன 8 வயசு இருக்கும், 8 வயசு 9 வயசு தான் இருக்கும். அது வீடியோ எடுக்க அம்மாவையும் அப்பாவையும் பேச சொல்லு. சூப்பரா இருக்கும். இப்பெல்லாம் மம்மி அம்மா அப்பாங்கன்னா நீங்க அந்த காலத்துல அம்மா அப்பான்னா எப்படி இருப்பாங்கன்னா பிள்ளைய முன்னாடி கரெக்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பழைய காலத்து அம்மா அப்பா. இப்போ இருக்க அம்மா அப்பா எல்லாம் அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, பிள்ளைகளே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படின்னா இந்த ஐஷு இதில் சொல்ல ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் 2 பேரும் சேட்டை பண்ணாமல் படுக்கணும். புள்ள சொல்லிட்டு போகுது அப்பா அம்மாட்ட, 2 பேரும் வந்து நைட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூக்கத்தில் சேட்டை பண்ணாமல் படுக்கணும், போய் ஆளுக்கு படுக்க போங்க அப்படிங்குது. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறது, அதை டிஸ்டர்ப் பண்றதான். இப்பெல்லாம் எல்லாமே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் என்ன தெரியுமா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீல, இங்க வர அப்பா அம்மா 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்க, பிள்ளைய இருக்கீல, அது பெரிய தப்பு. இப்பெல்லாம் அது பிள்ளைய சொல்லிட்டு போகுது, அப்பா சேட்டை பண்ணாம போய் படுக்கணும் போப்பா அப்படிங்குது. இதுல அந்த மலையில நின்றுகிட்டு இருக்குங்க, அது பேர் குந்தவி இல்ல, மலையில நின்றுகிட்டு இருக்குங்க. அம்மா அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு புரியாம, அவரை மன்னிச்சிருமா, வாமா போவோம், மலையில நிக்க முடியலம்மா வாமா அப்படிங்குது. இப்பெல்லாம் பிள்ளை எவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுது. எல்லாரும் மெக்கானிக்னு விட்டு அந்த ஆபீஸ்ல ரொம்ப அவமானப்படுத்திடுவேன். அதனால அவனுக்கு அந்த மெக்கானிக்னு வார்த்தையை வீட்டில் இருக்க சொன்னோம். வீட்டில் தான் எனக்கு கோவம் வருது பாருங்க, வெளியே அந்த கோவத்தை காட்ட முடியல. அந்த மாதிரி தான் நாங்களும் இப்போ காட்டுறது. நம்ம இப்போ வீட்டில் இருக்கவங்கள்ட்டனா கோவம் உரிமையாக அதிகமாக போடுவோம், வெளியே இருக்கவங்கள்ட்டனா கோவம் கம்மியாக தான் போடுவோம். அவனும் பாருங்க குந்த வீட்டை தான் அவ்வளோ டென்ஷன். அவன் மெக்கானிக் வேலை தானே பார்க்குறேன், நான் வேறு எதுவும் வேலை பார்க்கலையே அப்படிமே. அவன் மெக்கானிக் அவனை இன்னும் சூடு ஏற்றுற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. அவன் என்ன சூழ்நிலை வந்திருக்கேன் அது கூட அப்படி கூட இது பண்ணாம. அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இப்போ நிறைய மெச்சூரிட்டியாக இருக்குது. என் அம்மா அப்பாவோட அம்மா அப்பா லைஃப். இப்போ கார்லேயும் மம்மி அம்மா அப்பா தான் முன்னாடி இருக்காங்க, பிள்ளைகள்லாம் பின்னாடி தான் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்துலன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பிள்ளைகளை முன்னாடி வச்சுங்கப்பா, நான் என்னப்பா வயசானவன், நான் பெரியவுக்கு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படிம்போ. இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க லைஃப் அவங்க வளர்ந்துக்கிறாங்க. பிள்ளை காலேஜ் படித்தாலும் அந்த பிள்ளை பின்னாடி தான் உட்காந்துருக்கு காரில். அந்த மாதிரி இப்போ பின்னாடி தான் உட்காந்துருக்குது. ஆமாம், இவங்க அம்மா அப்பா தான் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த ஒண்ணுன்னா ஒண்ணுன்னு சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, ஒண்ணுன்னா ஒண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை காலேஜ் தான் படிக்கும். அந்த பிள்ளை பின்னாடி தான் உட்காந்துருக்கு. அப்பா அம்மா தானே முன்னாடி உட்காந்துருக்கா, அப்பாவும் அம்மாவும். அவ கியர் போடுற இடத்துல செல்போனை வச்சு பாட்டு எடுத்துக்குது. ஒண்ணுன்னா ஒண்ணுன்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லை நீ இல்லை இல்லை சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டு. என் காதல் அந்த பாட்டு. அப்புறமே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒன்று தோசை ஊற்றணும், சோறு வேகட்டும். மதிய லஞ்சுக்கு அவரைக்காய் சாம்பார், பீன்ஸ் சாம்பார். இங்கே பருப்பு ஏற்றிருக்கோம், அங்கே சாதம் கொச்சிட்ருக்கு காய்ஸ். ஆமாம், தக்காளி பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு. முட்டைக்கோஸ் என்ன பண்ணலான் இருக்கீங்க? முட்டைக்கோஸ் கூட்டு தான் வைக்கணும். ஓ, ஆனால் இப்போ எல்லாருமே கார் வச்சிருக்காங்க மம்மி. ஆமா, யூடியூபர்ஸ் எல்லாமே கார் வாங்கிட்டாங்க. யூடியூப்ல சம்பாதிச்சு நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க. நிறைய டெவலப்மெண்ட்டும் கூட கார் வாங்கிட்டாங்க. இதால வாழ்க்கையும் ஸ்மூத்தா ஓடுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அடிச்சுக்கல யாரும். ஆமா ஆமா, யூடியூப் எடுக்கணுங்கிறதுக்காகவே இதுல முன்னாடி போல இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சண்டை வந்துடும். இது இப்ப யூடியூப் எடுக்கணுங்கிறதுக்காகவே 2 பேருக்கு சண்டை வரல, ஒற்றுமையாயிடுது. இதுவே நிறைய இருக்கு, நிறைய பிளஸ்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இது பண்றாங்க, கெட்டது அந்த மாதிரி போடுறது. ஆமா, அசிங்கம் எல்லாம் போடுறாங்க நிறைய பேர். அது என்ன, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு நம்ம நல்லதை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அவங்க ஒப்பீனியன் இருக்குல்ல. எல்லாருமே நல்லவங்களா இருப்பா, நம்ம எதிர்பார்க்க முடியுமா உலகத்துல இருக்கவங்க எல்லாரையும்? அதான் இந்த இதுல சொல்லுவேன்ல, அந்த படத்துல, நீ பாக்குறவங்க எல்லாம் எப்படி கரெக்டா இருக்கான்னு எதிர்பார்க்குற. அவங்கள்ட்டையும் அவங்க மனசுலயும் வஞ்சன்ஸ் இருக்கலாம் ஒரு சிலர்கிட்ட. நீ எல்லாரையும் எப்படி நல்லவேன்னு நம்புற, எல்லாரையும் நல்லவே நம்பாத அப்படிங்கிறாங்க. ஆமா, பாக்குற மனசு பாக்குற கண்ணு எல்லா கண்ணும் நல்ல கண்ணுன்னு சொல்ல முடியாது. திருஷ்டி வர்றதுக்கெல்லாம் காரணம் அதானே மம்மி. ஏய் இவங்களுக்கு இவ்வளவா, இங்கே வர்றா அப்படின்னு. ஏன்டா நல்லாதான் இருந்துட்டு போட்டுமேடா. பருப்போட சேர்க்குறாங்க பீன்ஸ். இது எத்தனை பீன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இது பீன்ஸ் இருக்கும், ஒரு 20-25 பீன்ஸ் இருக்கும். அவ்வளோதான் நல்லது இருந்துச்சு, வேற எல்லாம் கெட்டு போச்சு. ஓ, டு ஆட் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. டு ஆட் தக்காளி வெங்காயம், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி போட்டாதே தக்காளி மையுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர்ற தக்காளி குக்கரில் இப்படிலாம் போட்டாதே மையுது. ஓ, இப்போ ஏன் வெரைட்டி ஆஃப் தக்காளி கொண்டாடுறது இல்லை? அவங்க சேல்ஸுக்கு இங்கே தடை பண்ணிட்டாங்களோ தெரியல. என்ன வெரைட்டி, பெங்களூர் தக்காளி, மைசூர் தக்காளி தெரியல. ஒரு தக்காளி எல்லாமே இது பண்ணிட்டாங்க, ஹைபிரிட் பண்ணிட்டாங்க. அப்ப ஹைபிரிட் பண்ணல, ஒரிஜினல் தக்காளி தனியா இருந்துச்சு. சரி, இருந்துச்சு. இப்ப ஹைபிரிட் வந்துருச்சு எல்லாத்துக்கும். வந்தாலும் மைசூர்லயும் விளைய வைப்பாதானே, ஹைபிரிட்னு ஒண்ணு போட்டாங்க. அதனால அந்த மாதிரி விளைய வைக்கிறது இல்லை அவருக்கு. ஹைபிரிட்டே வந்துருச்சு இப்போ. ஓ, நாங்களே இங்க உற்பத்தி பண்ணிக்கிறோம்டா, நீங்க உங்க வேலையை பாருங்கடா. இந்த பண்டமாற்று முறை தானே, நான் ஒன்று கொடுக்குறேன் நீ ஒன்று கொடு. ஒரு ஸ்டேட்லேயும் அப்படி தானே மம்மி. நான் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு அரிசி நிறைய விளையுதுங்க, நாங்கள் இதை கொடுக்குறோம் கேரளா கர்நாடகாவுக்கு, நீங்கள் அங்கேருந்து எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பஞ்சாப்ல இருந்து இந்த சப்பாத்தி மாவு, பஞ்சாப் தானே சொல்லுவாங்க, சப்பாத்தி மாவு, ராஜஸ்தான், அவங்கெல்லாம் ரொட்டி இதுதான் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அதிகமாக. இது தேங்காய் அரைக்கணும். அப்புறம் முட்டைக்கோசு கழுவணும், நல்லா முட்டைக்கோசு கழுவணும் கைஸ். அக்கியை கழுவிடுவோம் நல்லா, 2-3 வாட்டி கழுவோம். முட்டைக்கோசு கழுவிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ யூடியூபர்ஸ் எல்லாருமே கார் வச்சிருக்காங்க மம்மி. எல்லாமே கார் வச்சிருக்காங்க, எல்லாரும் வீடும் கட்டிக்கிட்டாங்க. வீடு கட்டாமல் என்ன யார் இருக்கா? வீடு கட்டாமல் இருக்கவங்க
வீடு கட்டாம இருக்கவங்க இந்த 1-2 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க. பிசினஸ் நிறைய டெவலப் பண்றது இதுல பண்றாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே கூடி போச்சு. வாழ்வாதாரமே மாறி போச்சு. எல்லாம் ரிச்சா ஆயிட்டாங்க. ஆமா, இந்த பைலட் பவிலாம் சும்மா வீட்டுல அடிச்சுட்டு கிடந்தவன் இப்ப டீ கடை தனியா வச்சு டீ அதுல இருந்து வியாபாரம் நல்லா வருது. அது கழுத்துல சங்கிலி என்ன வீடும் கட்டிட்டாங்க. பிளஸ் வந்து இதுவும் பண்ணிட்டா. வீடுன்னா ஊஞ்செல்லாம் வச்சு கட்டிருக்கேன். சூப்பரா. ஆமா, ரெண்டாவது உள்ள வச்சு ரெண்டாவது உள்ளேயும் ஒழுங்கா வளர்க்கறாரு. அவன் பெரிய பண்பாயிட்டேன். இப்ப அதே நம்ம செட்டியா இருக்க மாதிரி ரொம்ப பண்பாயிட்டேன். என் மணி இருக்கனால இல்லைன்னா குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டிய அவன் எல்லாம். அவன் பண்பாயிட்டேன். அதே மாதிரி இந்த கார்த்திக் கௌரி மம்மி இல்ல அவங்க நல்ல ஃபேமிலி தான். இல்ல டீசென்டான ஃபேமிலி தான். ஆனா அவங்களுக்கு மணி வர்றதுக்கு இதானே வழி. ஆமா, மணி வர்றதுக்கு எல்லாருமே கார் வச்சிருக்காங்க மம்மி. ஆமா, எனக்கு யூடியூப்ல பிடிக்காத ஒரே ஒரு ஆள்னா பைலட் பவி தான். அவன் காலிப்பைய சரியான காலிப்பைய. வீட்டுல மம்மி அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போடையில 2 பேரும் ஒய்ஃபும் இவெல்லாம் அடிச்சுக்கிட்டு போட்டாங்க. ஆமா, சண்டை அடிச்சுக்கிட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வினோத் சங்கீதா சொல்றீங்கல்ல, அவங்களும் சண்டை அடிச்சுக்கிட்டு தான் போடுவாங்க. வீட்டுல வந்து அவன் வந்து தண்ணி வச்சிருப்பாங்க ஹாலில். அப்ப வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காகவே அடிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணா தண்ணியை வந்து தட்டி விட்டு போயிருவேன் வினோத். உடனே அவன் வந்து இது 2 பேரும் இது பண்றதுனால அம்மா வந்து தடுக்கி விடுவா. ஏன் நீ தள்ளி விட்டு போன அப்படின்னு இவன் கேட்க அவன் கேட்க. அந்த மாதிரி ஒய்ஃப் 2 பேரும் ஆரம்பத்துல வீடியோ பாருங்களேன். 2 பேரும் மாமியா வீட்டுல தான் இருந்துச்சு. அப்ப சின்ன வீட்டுல தான் இருந்தா. இந்த மாதிரி ஹாலில் வச்சுதான் எடுப்பாங்க, சின்னம்மா வச்சுதான் எடுப்பாங்க. அப்ப அந்த வீடியோ பார்த்திருக்கேன். ஆனா அவங்க இவ்வளவு தூரம் ரிச்சா இருக்காங்கன்னா எல்லாம் டெவலப் பண்ணிட்டேன். டெய்லி போட்டுதேன். அவங்க கூட ஒரு பண்பா நல்லா பண்றாங்க. வந்துட்டாங்க இவங்க பைலட் பவி தான் பாடாவது. அவன் குடிச்சிட்டு தெரிய வேண்டியவன். அவன் இந்த யூடியூப் நல்ல ஒரு மனுஷன் ஆயிட்டேன். இப்ப கடை வச்சு கடையில நல்ல வியாபாரம் வருது. ஆமா, இது வீட்டுல எல்லாத்தையும் பாத்துக்குது. ஆமா, இப்ப பெயிண்ட் அடிக்க போறது இல்ல. ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன் பெயிண்ட் அடிக்கலாம் இப்பெல்லாம் போறது இல்ல. டீ கடை தான் வச்சுட்டானே சொந்தமா. அந்த நேத்து சொன்னீங்கல்ல டீ பார்க்குன்னு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி கடை தான் வச்சிருக்கேன். அதுலயே டெய்லி வந்து டீ குடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. அதுலயும் நல்லா ஓடும். ஓடும். அப்புறம் தீபாவளி ஸ்வீட்லாம் முடிஞ்சிச்சா? தீபாவளி ஸ்வீட்லாம் கொஞ்சம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. இல்லை இனி தீராம என்னென்ன காலி பண்ணிருக்கீங்க? லட்டு எல்லாம் காலி பண்ணிட்டேன். நான் திங்கல அவன் காலி பண்ணேன். வேற லட்டு அப்புறம் எல்லா ஸ்நாக் இதுவும் எடுத்துக்கல. பாதுஷா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பாதுஷா மைசூர் பாக் எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொன்னு என்னமோ இல்ல இந்த இது பைனாப்பிள் ஏதோ பண்ணிருக்காங்க. பைனாப்பிள் இல்ல, அது எல்லாமே இந்த வாட்டி நம்ம வாங்கினது பூரா அல்வாவும் பைனாப்பிள் தான். ஆமா, அவங்க இந்த வாட்டி பைனாப்பிள் தான் பண்ணிருக்காங்க. நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் முறுக்கு அதிரசம். முறுக்கு அதிரசம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் திறந்து பார்க்கல. இவன் எடுத்து தின்னுட்டு போறேன். நான் திங்க போயில அதுல இருக்கா என்னன்னு தெரியல. நான் புடிச்சு திங்கிற நிலைமைக்கு கொண்டாந்துருவேன். திடீர்னு ஒரு நாள் திறந்து வைப்போம்னா எங்கடா காண முறுக்கே காணாது பாருங்க. எங்கடா காண. நான் ஸ்நாக்ஸ் இருந்தா திங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தின்னது மேல திங்க மாட்டேன். ரொம்ப எனக்கா பச்சா திம்பேன். அப்ப எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அதிரசம் உங்களுக்காக வச்சு வச்சிருக்கேன். அதிரசமே தொடர்றது இல்லைண்ணா. முறுக்கு தின்ட்டியா? முறுக்கு கொஞ்சமா தின்னுக்கிட்டு இருக்கேன். அதிரசம் வந்து தொடர்றது இல்லை. அதிரசம் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதிரசம் தானே உங்களுக்கு பிடிக்கும். அது உங்களுக்காக வச்சிருக்கேன். அதுல நான் டச் பண்றதே இல்லை. அதிரசம் தின்னா வயிற்று வலிக்கிற மாதிரி. தண்ணி கொண்டு வச்சிருக்கியா? எந்த முடிவுமே இந்த உலப்பானிக்கு முடிவுல ஓட்டையா போட்டோம் தெரியலையே. அதனால பைலட் பைபிலாம் இப்படி டெவலப் ஆயிடுச்சு மம்மி. பயங்கர டெவலப் ஆயிட்டேன். அவருக்கெல்லாம் முதல்ல இந்த வீட்டுல இருக்கேன்னு ஹாஸ்பிட்டல் சீட்டு வீட்டுல தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட். சரி, சீட்டு வீட்டுல இருந்தான்னு லண்டன்ல இருந்தோ கனடாவில இருந்தோ ஒருத்தர் பணம் அனுப்பி அவனுக்கு சீட்டு போடவே பணம் இல்ல. சீட்டு அவர் போடுறதுக்கு பணம் அனுப்பி இருந்தாரு. அங்க இருந்து 40,000 50,000 அனுப்பி சீட்டு போட்டுக்கிட்டாங்க அவரோட காசுல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள பிடிக்க முடியல யூடியூப்ல.
அந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் இப்போ ஃபேமஸ் பச்சுவந்தியமே பட்டுக்கிறப்ப நல்லவனே கிடையாது. எனக்கு அவன் மோர்கட்டை பார்த்தாவே பிடிக்காது. ஓ ஃபேஸ்புக்கில் மம்மி கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல பொண்ணு பவி. ஃபேஸ்புக்கில் மம்மி இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம யூடியூப்ல எத்தனை பேர் டெவலப்மெண்ட் சொல்கிறோம்ல, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனால் இப்போ யூடியூப்ல போடுறவங்க எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க, நிறைய போடுறாங்க. அம்மா கைப்பூக்கம்லாம் ஃபேஸ்புக்லேயும் வருது பார்த்தேன்னா. ஃபேஸ்புக்கில் தான் ஈஸியாக பணம் வருமா ஃபர்ஸ்ட். ஆமாம் ஃபாலோவர்ஸ் கம்மி லேட்டா. ஆமா ஃபாலோவர்ஸ் அதுல கம்மியா இருந்தா போதும் பொறுப்பு ஃபாலோவர்ஸ். ஃபேஸ்புக்லயும் பண்ண வருது, இதுகளுக்கு யூடியூப்லயும் பண்ண வருது. ஆமா ரெண்டுலயுமே பண்ண வருது, ரெண்டுலயுமே ஈவனா போடுதுங்க. ஆமா இப்ப எதை எடுத்தாலுமே ரெண்டுலயுமே போடுறா சில பேர். நம்ம தான் யூடியூப் ஷார்ட்ஸும் போடுறது இல்ல, ஃபேஸ்புக்லயும் போடுறது இல்ல. ஒன்லி யூடியூப் மட்டும். ஒன்லி யூடியூப் மட்டும். நமக்கு சம்பாதிக்கிற ட்ரிக்கு தெரியல. ஆமா அப்புறம் இன்ஸ்டாகிராம் பண்றாங்க, ஐவனம் பண்றேன், அதெல்லாம் தீபனிச்சு உழைக்காம ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவன்ட்டு தான் கத்துக்கலாம். வேலை ரொம்ப பாத்திரப்படாது, ஆனா சம்பாதிக்கணும். அவன் பண்ற ட்ரிக் இருக்கே அப்பா. இன்கம் நிறைய வரணும், ஆனா வேலை ரொம்ப பாத்திரக்கூடாது. என்ன இன்கம் நிறைய வரணும். அவன் ஃபேஸ்புக்ல போடுறேன், ட்விட்டர்ல போடுறான்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஆமா அதெல்லாம் அந்த அம்மாவும் அவனும் பேசுறதெல்லாம் வருது, நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. எப்படி இந்த ஃபீட் பண்ணையில வருதா, மேல தள்ளிவிட வருது. ஆமா அந்த அம்மா கத்துறதெல்லாம் வருது ஃபேஸ்புக்ல. இதுல ஷார்ட்ஸ்னு சொல்றோம்ல யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ்னு சொல்லுவோம். ஓ ரீல்ஸ் பண்ணலையான்னு கேட்கும். இது டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்க மம்மி. டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல இருந்து வந்தவங்க தான் ஆரம்பத்துல இந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம். இந்த உதயா சுமதி எல்லாம் டிக்டாக்ல தானே ஆடினாங்க. இப்ப சுமதி என்ன மம்மியாச்சு? சுமதி படத்துல நடிக்குது போல. ஓ யூடியூப் இப்ப பண்ணுதா இல்லையா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஆள் வச்சு எடுக்குது அது. ஓ கேமராமேன். அதுவும் கார்லாம் அழகா ஓட்டிக்கலாம் வந்துச்சு. கார்லாம் ஓட்டுது அது. அதான அந்த பையன் பாவம், அதுக்கு பிறந்த பையன். ஏன் என்னாச்சு? இல்ல பாவம் என்ன இருந்தாலும் அப்பா இல்லாம அம்மாவோட வளருது. அதுவும் அம்மா எவனாவது ஒருத்தன் சும்மா எவன்டா செய்வேன். அந்த பிள்ளைய யோசிச்சு பாரு. ஆமா அது என்னதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் அதையும் உன்னை எதிர்பார்ப்பாங்க தானே ஆளுங்க. ஆமா இல்லைன்னா அது வாழ்றது கஷ்டம் தானே. அது அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தானே வாழ்ந்தாகணும். என்னதான் புருஷன் இருந்தா அது ஒரு மாதிரி. அந்த பையன் பாவம். அந்த பையன் ஒரு நாள் அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா அழுதுகிட்டு இருக்கேன். அழுதுகிட்டு சொன்னா அவங்க அம்மா அந்த உதயா வந்து சுமதி வந்து கேக்குது, ஏன்டா அழுகிற என்ன அப்படிங்குது. ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து ஆண்டி சொன்னாங்க உனக்கு வயசாயிரும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றேன். அம்மா உனக்கு வயசாயிருமா? நான் பெருசாகல, நீ உனக்கு வயசாயிருமா, நீ ரொம்ப கிளவியா போயிருவியா அப்படிங்கிறேன். அது அது அவன் அதெல்லாம் நினைச்சு இப்பவே ஃபீல் பண்றேன். நமக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நமக்கு அம்மா இருக்கவங்களும் வயசாகி போயிடுச்சுன்னா நம்மள யார் பாத்துக்குவா? நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் இப்பவே ஃபீல் பண்ணுது அந்த புள்ள பாவம். எனக்கு அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா ஒரு தகப்பையும் தாய் இல்லாத புள்ள வேஸ்ட். ஆமா ரொம்ப கஷ்டம். ஆனா சில பேருக்கு தலையெழுத்து அப்படி இருந்தா, இப்ப நம்ம இது ராம வீடு பிள்ளையெல்லாம் அப்பா அம்மா இல்லாம தான் மேரேஜ் பண்ணணும் எழுதிருக்கு. வளர்ந்துச்சு, அது அடுத்தவங்களை பேஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. அது அடுத்தவங்களுக்கு கொண்டு எடுத்துட்டு வந்துருங்க. அது அந்த மாதிரி வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. இதெல்லாம் பிஞ்சு புள்ள 4 வயசு 5 வயசு தானே. ஆமா ஆமா அதுல ஃபீல் பண்ற அளவுக்கு பக்கத்துல உள்ளவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா அது கேட்கறத பார்த்தா எனக்கு அவங்க வீடியோ பார்த்தா பாவமா இருக்கும். முடியலனாலும் அதுக்கும் முடியலனாலும் அது வீட்டுல யாரும் என்ன இருந்தாலும் புருஷன் இருந்தா அது ஒரு மாதிரிதான். முடியலனாலும் அதுவே தான் எந்திரிச்சு காப்பி போட்டுக்கணும். எதுவும் டிஃபன் வாங்கிட்டு வரதுனா ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வருது. காய்ச்சல் அதுக்கு காய்ச்சலா இருந்தாலும் பிள்ளைக்கு காய்ச்சலா இருந்தாலும் எல்லாம் அதுவே ஃபேஸ் பண்றது பெருசு இல்லையா அதெல்லாம். ஆனா வந்து பக்கத்துல யாரும் ஹெல்ப் பண்றா மீனலா? ஓ லேடிஸ் ஹெல்ப் பண்றா. பிடிக்கலன்னு விட்டுருச்சு, வேற யாரோட இருக்குன்னு தெரியல. அம்மா அப்பாவையும் விட்டுருச்சு. அவங்களோட இருந்தா ஒத்து வராது, நம்ம ரீல்ஸ் பண்றதுன்னு விட்டுருச்சு. ஆமா எந்த நேரம் தோணுதோ அந்த நேரம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறனால விட்டுருச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பையன் பாவம். உதயா சுமதிக்கு பிறந்த பையன் பாவம். சுமதி கூட அப்படி இப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு வச்சுக்காது. அந்த பையன் பாவம்.
அவனுக்கு தான் இனிமேலுக்கு வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் மனசு இப்பவே ஃபீல் பண்ணுது. அது மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணாதுங்க, இப்பவே ஃபீல் பண்ணுது. உட்கார்ந்து தனியே யோசிக்குது. அந்த மாதிரி யோசிக்கிற பிள்ளைய தான் நல்லா இருக்கு. அந்த மாதிரி யோசிக்கிற பிள்ளைய தான் நல்லா வருங்க. ஆமா, அவனும் பெருசா போனா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிடுவேன். இந்த ஃபீல்டுல வந்துடுவேன். ஸ்கூலுக்கு போறேன். ஆனா இப்பவே ஃபீல் பண்ணுது. பாவமா இருக்கு. அதை பார்த்தா அழுகுது. தேமி தேமி அழுகுது. ஃபீல் பண்ணி அழுகுது. அம்மா உனக்கும் வயசாயிரும்ல, நீ செத்து போயிருவியா, எனக்கு அப்புறம் யாருமா அப்படிங்குது. அதுக்குள்ள இருந்து நீ வளர்ந்துருவில்லடா. ஆமா, எல்லாரும் வந்தா எல்லாரும் போத வேணாம் அப்படிங்கிற அந்த ஈக்குவலை புரிஞ்சுக்கல. ஆமா, அது நமக்கு இருக்கிறது அம்மா ஒரு ஆள் தான். நம்ம நல்லா வச்சுக்கிறது அம்மா தான். அப்ப அம்மா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாவமா இருக்காது பார்த்தா. அப்புறம் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் பார்த்தா. அப்புறம் வளரையில தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு பிடிக்காத ஒரே ஆளு பைலட் பவினே. பிடிக்காது. அந்த பவியை கூட பிடிக்கும். அது கூட கொஞ்சம் கேரக்டர் பரவாயில்ல. பைலட் அப்பா அவன் சுயநலம். அவன மாதிரி ஒருத்தன் உலகத்திலே இருக்க முடியாது. அவனுக்கெல்லாம் உதவி பண்றாங்க. அடுத்து என்ன மீத கூட்டி வைக்கணுமா? ஆமா, இல்லை புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூளை போட்டு கொதிக்க வைக்கணும். லைட்டர் வேற. இந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி அதில் ஊற்றிடலாங்க. மிளகாத்தூள் மிளகாத்தூள். இது அப்படியே கொதிச்சா குழம்பு ரெடி. சாம்பார் தூள். மிளகா அரைக்கணுங்க நீங்கள் மம்மி? ஆமாம், அரைக்கணும். வெயில் அரைக்கிட்டோம். இப்போல்லாம் மழை காலமாக இருக்கு. அரைக்க முடியாது. இப்போ மழை, அடுத்து பனி. பனியில் கூட மத்தியானம் வெயில் அடிக்கும் நல்லா. காலையிலேயே நைட்டுந்தேன் பனி ஊற்றும். அப்போ அந்த நேரத்துலேயும் சொட்டர் போடும் வெளியே போகிறதுனா. இனிமேலுக்கு பொங்கல் வரைக்கும் ஏமி மழை பனிதேன், வெயிலே காணும். அப்புறம் பொங்கல் முடிஞ்சா சுல்லுன்னு வெயில் அடிக்கும். எல்லாத்தையும் காய போடுறது, இது பண்ணுறது பண்ணலாம். குழம்பு கொதிக்க வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றும். இங்கே முட்டைக்கோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. முட்டைக்கோஸ் அடுத்து ரெடி பண்ணணும். முட்டைக்கோஸ் பொரியலாக கூட்டாமே கூட்டு. முட்டைக்கோஸ் கூட்டு வைக்க போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பொரியல், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கூட்டு. வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க குழம்ப. நன்றாக உள்ளது. தாளிச்சு ஊற்றிட்டு இங்கே சாதம் வந்துட்டு இருக்கு. அவங்க நிறைய பேர்கிட்ட பிச்சை வாங்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காது. யார்? பைலட் பவி. ஆமா, நிறைய பேர் பணம் அனுப்புனாங்க. இந்த வீடே இது சீட்டு போட்டுதே யார்கிட்ட காசுலதான் போட்டாரு. அந்த புள்ள பண்றதை பார்த்து ஒருத்தர் இலங்கைக்கு வெளிநாட்டுல இருக்கவரு கொடுத்துருக்காரு. அவங்க அன்டீசெண்டாகவும் நடந்துக்குவாங்க. இந்த சாணியை கரைச்சி மேலே ஊற்றிக்குவாங்க, தண்ணியை மேலே ஊற்றிக்குவாங்க. எப்பவுமே மம்மி ரெண்டு பேரும் அது விளக்கிட்டு இருக்கு, இவமே தள்ளி விடுறது, விளக்கிட்டு இருக்கிறத தள்ளி விடுறது. அது உடனே தண்ணிக்குள்ள இது ஒன்று. அதுவும் இந்த இதெல்லாம் நிறைய இந்த இது மாதிரி போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வியூஸ் வரணும்னு ட்ரெஸ்ஸை விலகி போடுற மாதிரி போட்டு, அதுவும் நிறைய இந்த மாதிரி இந்த கிரிமினலாக வேலை பார்க்கறது நிறைய பார்க்குறாங்க ரெண்டு பேரும். இப்போ வினோத சங்கீதாலாம் அப்படி போடுறது இல்லை, மங்களகரமாக இருந்துக்கிட்டு பேசி தான் போடுறாங்க. இப்போ வந்து ட்ரெஸ்ஸை விலகி போட்டோம்னா நிறைய பேர் இன்னும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பவி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அவனை அதை தள்ளி விடுறது, சாணியை கரைச்சி ஊத்துறது, இந்த மாதிரி அன்டீசெண்டாக நிறைய நடந்துக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல. இப்படி போட்டாதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. யூடியூப் நிறைய அந்த மாதிரி உள்ளதான் பார்க்குது, நல்லா நடத்துறவங்களை பார்க்கறது இல்லை. ஆமாம், எதுவுமே நல்லதுக்கே காலம் இல்லை. ஆமாம். குழம்பு வந்துட்டு இருக்கு. குழம்பு வந்துட்டு சாதம் தாளிச்சு ஊற்றணும். முட்டைக்கோஸ் ரெடி பண்ணணும். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமாம்மா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இது ஊற வைக்காம விட்டுட்டேன். பாதாம் பருப்பு ஊற வைக்கணும், சாயந்தரம் நினைக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.